ஒரே ஒரு வீடாவது கொடுறான்னு கேட்டோம். ஒரு வீடு கொடுங்க, அது கூட கொடுக்க மாட்டேன். ஊசி நாட்டுவதற்கு இடம் கொடு அப்படின்னு கேட்டோம். இல்ல ஒரு புடி மண்ணாவது. ஆமா, அது கூட கொடுக்கல. இது அத்தனையும் கொடுக்காமல் 12 வனவாசம் ஓராண்டு 5 மாசம் காலம் கழித்து வர சொன்னார். ஆமா, எங்களுடைய மாமா ஆகிய மாலாகி துணை கண்ணனுடைய துணை கொண்டு நாங்களோ 5 கானகம் கழித்து வந்தோம். 5 கானகத்திலே இருந்தோம். ஆனா கானகத்திலே இருந்து 13வது நாள் ஒருவருக்கு ஒருவர் முகம் தெரியாமல் நடித்து இந்த நாட்டை நாங்கள் கைப்பற்றி 18 நாள் சண்டையிலே நாங்கள் நியமித்து 18 நாள் சண்டையிலும் வெற்றி பெற்று இன்னைக்கு எத்தனை நாள் தெரியுமாவது? சொல்லுங்க. நாட்டை எங்களோட கைப்பற்றி 31 நாள் ஆகுது. 31வது நாள். ஆமா ஆமா. இந்த 31 நாளும் எவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த நாட்டை எடுத்தோம். ஆமாங்க. இருந்த போதிலும் இன்றைய தினத்திலே அண்ணன் அழைத்திருக்கிறார். யாரு? அண்ணன். என் அண்ணன் தர்மன் அழைத்திருக்கின்றார். என் தர்மனை நேராக சென்று நான் பார்க்க முடியாது. என் மனைவி சுபத்தில் இருக்கிறது. ஓடி சென்று என் மனைவி அழைத்துக் கொண்டு வந்தால் அவளும் இருவருமாகத்தான் சேர்ந்து என்னுடைய அண்ணன் தர்மனை பார்ப்பேன். ஓடி சென்று என் மனைவி அழைத்துக் கொண்டு வா. இது அத்தனை பெருமாள் தன் மனைவி விளங்கக்கூடிய சுபத்திரை அழைக்க சுபத்திரை தர்பார் கதை
நான் ஒரே ஒரு பையன். ஒரே ஒரு பையன். ஆமா. பையன் வளர்ந்து ஆளாயிட்டேன். ஆமா. என்ன ஆளாயிட்டேன். அப்படியே உடனே வயசுக்கு வந்துட்டேன். ஆம்பளை பையன் நீ வயசுக்கு வந்துட்டேன்ற கல்யாண வயசுனா அப்படி சொல்ற மீச நான் வந்துருச்சு. கல்யாண வயசு வந்த உடனே அப்பா அம்மா பார்த்தாங்க. ஒரு அழகான பொண்ணு திருமணம் செய்து வச்சாங்க. கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ண உடனே மறுமூச்சு திருப்பினா எங்க போனோம்? மாமியா வீட்டுக்கு இருக்கணும். மாமியார் வீட்டுக்கு தான் போகணும். மறுமூச்சு திருப்பினா. ஆமா. அப்படி மாமியார் வீட்டுக்கு போனேன். எங்க மாமியார் வீடு ஒரே ஒரு கூரை வீடு. சின்ன கூரை வீடு. சின்ன கூரை வீடு. ஆமா. அதுல ஒரே ஒரு கட்டிலு ஒரு ஆள் படுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு கட்டில் ஒரு ஆள் தான் படுக்கலாம். ஆமா. அது போல கட்டில இருந்தது. போன உடனே நல்ல சாப்பாடு, வடை, அப்பளம், அனைத்து சாப்பாடு, நல்ல சாப்பாடு போட்டாங்க. சாப்பாடு போட்ட உடனே அந்த சாப்பாடு சாப்பிட்டு நைட் இது போல நைட் ஆயிடுச்சு. நைட் ஆன உடனே வந்த மருமகனை கீழே படுக்க கூடாதுன்னு சொல்லி என்ன கட்டில படுக்க வச்சாங்க. கண்ணு மேல படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்சாங்க. பக்கத்துல கீழே என் பொண்டாட்டி ஒரு பக்கமும் என் மாமியா ஒரு பக்கமும் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் பார்த்துட்டாங்க. இது போல நைட்ல ஒரு 2 மணிக்கு எனக்கு ஒரு கனவு வருதுன்னு. என்ன கனவு? என்ன கனவுனா இந்த ஊர்ல இருந்து 2 மாடு பிடிச்சுன்னு போற மாதிரி கனவு வருது. மலையாறுல இருந்து தலடாபத்துக்கு 2 மாடு பிடிச்சுன்னு போற மாதிரி கனவு கண்டுக்கிறேன். தலைவர் வீட்டுல இருந்து 2 மாடு பிடிச்சுன்னு போற மாதிரி கனவு வருது. கனவு வந்த உடனே என்ன பண்றாங்க? எவனோ ஒருத்தர் திருடு வந்துட்டான், மாடு எவனோ பிடிச்சுன்னு போறான், எல்லாம் ஓடுறாங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. எழுந்துருங்க அப்படின்னு கூட்டு வந்தாங்க பாரு. இந்த மாடை விட்டுட்டு பயம் வந்துருச்சு. மாடை விட்டுட்டு ஒரே ஓடணும் பாரு. ஓடி போய் ஆளு எங்க வராங்க பாத்துக்கணே சைட்ல மூத்திரம் விட்டு அடிச்சேன். பயத்துல மூத்திரம் வந்துச்சு. பயத்துல கனவுல விட்ட மூத்திரம் அது நிஜமாவே வந்துக்குது. அந்த கட்டில கீழே வந்துக்குது. கட்டில கீழே மூத்திரம் விட்டுட்டேன். அந்த மூத்திரம் அதே இடத்துல நிக்க கூடாதா? அப்படியே போனாலும் அது பொண்டாட்டி பக்கமா அடிச்சு போக கூடாது. அது நேரம் எங்க போச்சு? மாமியார் பக்கம் போய் மாமியார் போட ஃபுல்லா நஞ்சு போச்சு. ஆமா. நஞ்ச உடனே எங்க மாமியார் என்ன நினைக்கிறாங்க? ஒரு வாரமா மழை பெஞ்சு நம்ம வீட கூறு வீடு செவரு இடிஞ்சுதா மழை தண்ணி உள்ள வந்து அப்படின்னு எங்க மாமியார் நினைச்சிருக்கிறாங்க. ஆனா அது மழை தண்ணி இல்ல, நான் விட்ட மூத்திர தண்ணி. எங்க மாமனார் கூப்பிடுறாங்க. ஏங்க மழை பெஞ்சு செவரு இடிஞ்சு மழை தண்ணி உள்ள வருது வந்து பாருங்க அப்படின்னு மாமனார்கிட்ட மாமியார் சொல்றாங்க. சொன்ன உடனே மாமனார் வந்து லைட் அடிச்சு வந்து பார்த்தா அங்க நான் விட்ட மூத்திரம் கட்டில மேல இருந்து கீழே இறங்கிடுது. ஆமா. வந்த மருமவன் மொத வந்தானே மூத்திரம் விட்டு அடிச்சுக்கிறான். இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் அடுப்பு வந்துச்சு பாரு, அதுல கண்டு வச்சு சூடு வச்சுட்டாங்க. நான் காலைல சூடு வச்சுட்டாங்க. நைட்டா கிளம்பி ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போட்டோன்னே என் பொண்டாட்டி கை வச்சு பாத்துக்கிறான். எங்க புருஷன் வந்து கட்டில பார்த்துட்டாரு காணுமே அப்படின்னு பாத்துருந்தேன். என் பொண்டாட்டி போன் பண்றான். எங்க நைட்டு எல்லாரும் ஒன்னதான் சாப்பிட்டோம், ஒன்னதான் படுத்தோம், நீங்க மட்டும் ஆளு காணுமே எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா. கேட்டவொடனே பொண்ண இதோ கனவுல மூத்திரம் விட்டா அது நிஜமா வந்துருச்சு. உங்க அப்பன் சூடு வயசா நான் ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லங்க எங்க அப்பாவை நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன், நீங்க வாங்க அப்படின்னு சொன்ன. சொன்ன உடனே நான் போய் திரும்பி வந்தேன். 4 பேர் தான் தூங்குறீங்க. ஏந்திரு மேல ஏந்திரு அண்ணி ஏந்திரு. அது போல நான் ஒரு தெரு அது போல திரும்பி வரும்போது நான் ஒரே ஒரு பட்டாப்பட்டி டவுச்சுறேன். இருமா பேசாதீங்கம்மா, வாங்க பேசாதீங்க. ஹலோ போயிட்டு திரும்பி ஊருக்கு கிளம்பி வரேன். கிளம்பி வந்த உடனே ஒரே ஒரு பட்டாப்பட்டி டவுச்சுறேன். ஒரே ஒரு வேஸ்டிங் கட்டிருந்தேன். இதோ வேல் காலம் புழுக்க ஒன்று தாங்க முடியல. அந்த பட்டாப்பட்டி டவுச்சுறேன் அவுத்து இரவன் சொல்லிவிட்டேன். ஒரே ஒரு வேஸ்ட் மட்டும் தான் கட்டிக்கிறேன். கட்டின மாதிரி வந்த உடனே சரி போன மருமகன் வந்துட்டான். எனக்கு பிடிச்ச எள்ளு உண்டி இடிச்சு வச்சுக்கிறான். எள்ளு உண்டியா எனக்கு பிடிச்சது எள்ளு உண்டி இடிச்சு வச்சு அது தட்டுல எடுத்து வச்சாங்க பாரு. நான் என்ன நினைச்சுக்கிறேன், இது அத நான் என்ன பண்ண, என்னடா நம்ம போனோம் திரும்பி வந்தோம் களி உண்டதான் வைக்கிறாங்களே
அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கி வெளியே கடை வச்சிட்டேன். அது கழுவுண்டா பார்த்தா அது கழுவுண்டு கிடையாது, எனக்கு பிடிச்சி எள்ளுண்டை. லாஸ்டா காத்து வச்சுட்டு பாரு, கம கமன்னு வாசனை வந்துச்சு. இந்த வாசனை எங்கிருந்துடா வரும் அப்படின்னு யோசனை பிடிச்சி மாப்பு பிடிச்சின்னு போய் நேரா போய் எட்டி பார்த்தா என் மாமியா வரல இருந்து வருது. மாமியா வரல இருந்து வருது, மாமியா விட்டு வரல இருந்து, மாமியார் விட்டு வரல இருந்து வருது. போய் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு கை விட்டு எடுத்தா கைக்கு எட்டல. நாம என்ன பண்ணோம், ஒரு நாக்கா விட்டு விளைச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியா வரல நாக்கு விட்டு விளைச்சுறேன் பாரு. மாமியார் வீட்டுல இருக்கிற உரல்ல இந்த தலை அப்படியே போய் உரல்ல மாட்டிக்கிச்சு. கத்தவும் முடியல. நேரம் தர ஈத்துட்டு வந்து பாரு. எங்க மாமியார் வீட்டுல ஒரு பசுமாடு பால்காரர் மாடு இருந்துச்சு. அங்க போய் நின்று எனக்கு தெரியல, அந்த மாடு பயந்துக்கினேன். புது உருவ மாட்டம் இருக்குது அப்படின்னு அது பயந்து ஓடிச்சு. அது நேரதான் ஓடக்கூடாதா, அது ஒரே ஒரு வேட்சி கட்டி இந்த மாதிரி அந்த வேட்சி கொம்புல மாட்டி ஈத்துன்னு ஓடி போச்சு. நான் இப்ப எப்படி இருக்கிறேன், பிறந்த மேனாக்கிறேன். யானு கேளு, பட்டாப்பட்டி டவுசரும் யாரும் சொல்லிட்டேன். இந்த வேட்சி கட்டு மாடி ஈத்துன்னு போச்சு. அப்படியே பிறந்த மேலேயே கிடக்குறேன். என் மாதா வேடி காலம் 5 மணிக்கு பால் கறக்குற நேரம். அந்த மாடு இந்த இடத்துல யாரு நிற்கிறேன், நான் தான் நின்னுக்கிறேன். 5 மணிக்கு ஏறிச்சு வந்தோம், தண்ணி எடுத்துன்னு வந்து மாடிக்கு மடியில சாணி இருக்கும், அந்த சாணி கழுவினானு சொல்லுக்குன்னு அடிச்சாங்க பாரு. தண்ணி அடிச்சாங்க, எனக்கு வரைச்சிக்கிச்சு. மாடி எப்படி காம்பு சொருக்குதோ அது மாதிரி சந்துச்சு. சொந்த ஒண்ணு எங்க மாமியா வந்து கை வச்சு கறக்குறாங்க. ஒரு காம தான் கறப்பாங்க. நம்ம கை வச்சு கறந்து ஒண்ணு அடிக்கட்டி ஃபுல்லா ரம்பி போச்சு. என்னடா இது இத்தனை நாள் கறந்தோம், 6 அடிக்கு சட்டி கூட ரம்பல, இன்னைக்கு 1 அடி சட்டி ரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா அது என்ன பாலாது. திரும்பி நான் விட்ட மூத்துறோம். எங்க மாலையை யோசிக்கிறாங்க, என்னடா இது மாட்டுக்கு 4 காம்பு இருக்கும், இது நான் ஒரே காம்புக்கு இது 3 காம்பு காணுமே ஊத்து பாக்குறாங்க. திருப்பி எங்க மாமனார் கூப்பிடுறாங்க, எங்க மாட்டுக்கு 4 காம்பு இருந்துச்சு, இது 1 காம்பு தான் இருக்குது, ஒரே 1 காம்பு தான் இருக்குது, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா போன மருமாவா திரும்ப வந்துட்டேன். என் மாமனார் என்ன பண்ணாரு, வடக்கு எடுத்துட்டு கைத்தொல்ல இப்படி விட்டாரு பாரு. அப்பதான் அந்த ஒன்னு கை போய் ஊனிச்சேன். ஒன்னே போய் குடிச்சுட்டேன், ரெடியா நாடத்துக்கு வந்துட்டேன் நான். இதுதான் மாமனார் வீட்டுக்கு போனேன். கண்டிப்பா லக்கம் அடிச்சிடும். அடுத்த வருஷம்லாம் கண்டிப்பா லக்கம் அடிச்சிடும். சரிமா வாய வந்து வாய் திருத்தமா பேசணும், புரியுதா? அரோகரா என்னதான் உன்னை கேட்கறதே தெரியல. அண்ணாமலை வாசா உந்தன் அருளை மாறவேனே, பெருமாளே எங்களாதி அருணாச்சலத்தில் அமர்ந்த பெருமாளே.
இப்படி வந்துச்சா நீ அப்படி வந்திருக்கணும். ஆமா என் வயல நான் வந்தேன், அது வயல அது வந்துச்சு. என்ன ஐயோ சப்பா ஆம்பளை. ஐயோ நாங்க ரெண்டு பேருமே சப்பதாம்மா. ஏன்னா நம்ம சப்ப ஆம்பளை, நம்ம சப்ப ஆம்பளை, அவங்க சப்பது பம்பளை. அவங்க என்ன சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு நான் வந்த உடனே சொன்னா மத்தாக்காரன் இந்த பாரு அப்படி பண்ணு வந்துக்கிட்டு பாடுறான். பண்ணு இவன் என்ன சொல்றான்? ஹலோ அது பொண்ணு பார்த்தா ஐயோ என்னடா பையா அந்த பொண்ணு வேணும்னா உனக்கு வேணும்னா பாட்டில் ஒன்று எடுத்து விட்டின்னு வச்சுக்கோ. எங்க தங்கச்சி அதுக்கு தோணுன மாதிரி பாடும். என்ன என்ன அப்படியே லவ் வர மாதிரி விடுவானான்னு கேள்வி பார்ப்போம். விடுவேன் அவங்க காதல சொல்லுது எதுல ஒண்ணு சொல்லுங்க. பாட்டை பாடி காட்டுறா கழுத பாட்டு. ஏன்னா ஷாஜகானே மும்தாஜுக்கு என்ன கட்டினா? ஐயா தாஜ்மஹால் கட்டினா. உனக்கு நான் என்ன கட்ட போறேன்? கோயில் கட்ட போறேன். ஐயோ எங்க பண்றதுல கோவில்ல கட்டு. நல்லா பாட்டுனே வந்தானா கோயில கட்டி நாங்களும் பெரிய கோபுரம் கட்டுவான்னு பார்த்தா கோயில கட்டி வரல. அது போற நெஞ்சில பாட்டு பாடுறானாக்கா குஞ்சிலன் பாட்டு பாடுறேன். நெஞ்சிலன் பாட்டு பாடுமா? சரி நெஞ்சில ஐயா ஊஞ்சல சூப்பர் பாட்டு தம்பி. ஆடிதே என் குஞ்சில. இவனுக்கு அந்த கூ 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 தர வார்த்தையே வராத. இந்த பாட்டு பிடிக்கலையா? நல்லா இல்ல. லவ் வந்து அப்படியே கவிடணும். நல்லா குத்துற பாட்டா குத்துதாங்கம்மா அப்படி சொல்லு. இந்த பாட்டு முதல்ல கேட்டுருந்தா நான் அப்படியே முதல்ல பாத்துருக்கேன். குத்துதாங்க மண்டல குத்துட்டாங்க. இதுக்கு பேர் குத்துசாங்க. ஆமா இந்த பாட்டுக்குண்ணா என் தங்கத்துக்கு பிடிக்கல, இதுவும் பிடிக்கல. வேற பாட்டு பாடு. வேற பாட்டு பாடணும். ஆமாங்க. ராத்தாட்டி ஒண்ணு அப்புறம் ராத்தால பூலா காத்தாடி போலாடுது. காத்தாடி போலா. These songs I don't like. These songs I don't like. தங்கச்சி இங்கிலீஷ் படிக்க வச்சுக்கிறேன். இங்கிலீஷ் மீடியம். I don't like these songs. அடிப்ளாடி நாட்டு ஜிடிஆர் கம்யூனிட்டி கனட் பிடி வச்சிபிடி. ஐயோ இது என்ன ஒரு இங்கிலீஷ் பா? அது நான் படிச்ச படிப்பு. இந்த பாட்டு புரியல. வேற பாட்டு. நிலா காயுது. சொல்லுங்க. நேரா நல்ல நேரா. அப்புறம் நெஞ்சில் பாயுது. நல்ல பாட்டு. பானா தூக்கம் வரல மாமி. சரி பாப்பா போ துளி காமி சொல்லாமா? அந்த சபையில துணியை காட்டுன்றேன். நீ ஒரு அறாமலே முக்காமல கம்மிட்டு வந்தீங்கன்னா கேளாண்டா அவனை என்னத்தை காட்டு. ஏமா இத பாரு
சினிமா பாட்டுலாம் பாடினா சரிங்க எனக்கு இது போல தான் வரும். ஐயா அதனால நான் இப்ப வந்து சாம் பாட்டு பாடலாம். அதாவது தப்பு இவன் பேர்ல கிடையாது. ஆமா. இவன் என்ன பண்ணா எத்தனையோ டைரக்டர் பாட்டு எழுதுனாங்க. பெரிய பெரிய டைரக்டர் எல்லாம் கண்ணதாசனே மிஞ்சிருவாரு இவரு. ஆமா. இவர் பாட்டு எழுதினே தான் இருப்பாரு. அதனால கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. டாப் ஆயி போச்சு. அதனால அந்த பூ காக்கீல அது நின்னு போச்சு. அப்படியே நின்னு போச்சு. அதுக்கு மேல சாங்ஸ் வரல. அதனால தான் அவன் மேல தப்பு இல்ல. ஈபி கார் மேல தான் தப்பு. அதேதான். வாங்க பாருங்க. அதனால பாரு சினிமா பாட்டுலாம் தேவையில்ல. ஐயா அது அசிங்கமாக்குது. அதனால சாம் பாட்டு பாட பாரு. பக்தியா நல்லா விநாயகர் பெருமாள் மேல பாடுறா. பாடணும். ஆமாடா சாம் பாட்டுனா போதும்.